ஐபிஎன்சி பெட்ரோலியம் சேர்மங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட். அவன் ஏதோ அடியால் மாதிரி மிரட்டுறான் சார். முன்னெல்லாம் பொறுப்பான பதவிக்கு பொறுப்பான ஆளுங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ ரவுடிஸும் குண்டாஸும் தான் இருக்காங்க. இதான் நம்ம நாட்டோட தலையெழுத்து. யார் நினைச்சாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் நினைச்ச முடியாதா சார்? எங்களுக்கு பவர் இல்லையா? பவர் இருக்க, ஆனால் உன்னை கன்னியாகுமரிக்கோ காஷ்மீருக்கோ மாற்றிடுவாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வேண்டிய ஆளை போட்டுப்பாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக கேஸை முடிச்சு கொடுத்துருவான். நீ காஷ்மீர்லேயே இருக்க வேண்டியதான். அப்புறம் அப்போ என்னதான் சார் பண்ணுறது? ஒரே இந்த கேஸு உள்ளே போகாமல் வெளியில் வரணும்னா ஒரே வழி தான் இருக்கு. என்ன வழி சார்? இது அரசியலாக்கி இந்தியா முழுக்க இருக்கிற ஜனங்களுக்கு இதை தெரியற மாதிரி பண்ணணும். அப்போ யார் நினைச்சாலும் இதை மறைக்க முடியாது. அதுக்கு நியாயமான ஒழுக்கமான ஒரு தலைவர் இருக்காரு. அவரை நம்ம போய் பார்க்கணும். உட்காருங்க தம்பி. ஐயா, நாங்கள் வந்த விஷயம் ரத்னவேலு ஃபோனில் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இந்த எண்ணெய் துறையில் நடந்த விபத்து இருக்கே, அதை நான் விபத்தாவே நினைக்கல. நாடாளுமன்றத்தில் அவங்களுக்கு இரங்கல் தீர்மானம் வந்தபோது அதை பற்றி நான் பேசினேன். அப்போ இரங்கல் தீர்மானம் பற்றி பேசுகிற போது போதுமான அளவு ஆதாரங்கள் என்கிட்ட இல்லை. அதனால் அதை அதிகமாக வற்புறுத்த முடியலை. எதிர்க்கட்சிகளும் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. ஐயா, இப்போலாம் நாடாளுமன்றத்தில் மக்களோட பிரச்சனையை எடுத்து சொல்லணும்னா கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணி சபையை நடத்த விடாமல் செஞ்சிடறாங்க. சத்தம் போடுறது மக்களுடைய பிரச்சனைக்காக அல்ல, அந்தந்த கட்சி இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காக சத்தம் போடுகிறார்கள். ஆனால் சத்தம் போடுவது ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைங் நத்திங். இதை அவர்கள் உணர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் நடத்தப்படுவதற்காக கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்படுகிறது. எனவே சத்தம் போட்டு மக்கள் பணத்தை விரயம் செய்வது நல்லதல்ல. ஐயா, நீங்கள் நினச்ச மாதிரியே இது ஆக்சிடென்ட் இல்லை, சதி. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் இந்த ஃபைலில் வச்சுருக்கேன். இதை நீங்கள் பார்லிமெண்ட்டில் பெரிய இஷ்யூ ஆகணும் ப்ளீஸ். பற்ற வைக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சியே போதும். நீங்கள் கொடுத்துருக்கிறத பார்த்தா இதுக்குள்ளே ஒரு தீப்பந்தமே இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஒரு பேர்னிங் இஷ்யூ மாற்றி காட்டுறேன். ஐபிஎன்சி இன்ஜினியர்ஸ் பஸ் விபத்து, விபத்தா சதியா? பாராளுமன்றத்தில் பெரும் அமளி. விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அதன் தலைவராக ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ராமகிருஷ்ண வர்மா நியமிக்கப்பட்டார். மை லார்ட், இந்த விசாரணை தேச பொருளாதாரத்தையே நிர்ணயிக்க போற ஒரு முக்கியமான விசாரணை. இந்தியாவோட மிகப்பெரிய அறிவுச்செல்வங்கள் பலர விபத்துங்கிற போர்வேல அடியோடு அழிச்ச ஒரு சதித்திட்டத்தோட ஆணிவேர அடையாளம் காட்ட போற விசாரணை. யுவர் ஆனர், விபத்து நடந்த இடத்தோட இன்ஸ்பெக்டர் இவர் தான் அந்த வழக்கோட முக்கியமான சாட்சி. யூ கேன் ப்ரொசீட் ப்ளீஸ். மை லார்ட், ஹிமாச்சல் ஸ்டேட் மலால் டிஸ்ட்ரிக்டில் கோட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். போன செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்தியன் பெட்ரோலியம் கார்பரேஷன் இன்ஜினியர்ஸ் 14 பேர் டெல்லியிலேருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட குளோபல் ட்ராவல்ஸ் பஸ்ஸில் காஷ்மீருக்கு டூர் வந்தாங்க. அன்றைக்கி ராத்திரி சோழன் வேலியில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு ட்ராவல் பண்ணுறப்போ திடீர்னு பஸ்ஸோட பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஏறத்தாழ 1000 அடி பள்ளத்தில் பஸ்ஸு உருண்டுடுச்சு. அந்த டிரைவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பஸ்ஸு பிளாஸ்ட் ஆகி அதில் இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. வாட்ஸ் யுவர் நேம்? கிருஷ்ணன் சந்த், ஆக்சிடென்ட் நடந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். லுக், இன்சிடென்ட் சொல்லுங்க. ஆக்சிடென்ட்டா கான்ஸ்பிரசியான்னு கமிஷன் முடிவு பண்ணும். ஓகே? இல்லை சார், அந்த இடத்துல அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி சார் அது வந்து என்னங்க நீங்கள் அடிக்கடின்னு சொன்னீங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்லை சார், அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஓஹோ, 2 வருஷங்கிறது உங்களுக்கு அடிக்கடியா? ஓகே. எத்தனை பேர் அந்த ஆக்சிடென்ட்டில் செத்து போனாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் செத்து இருக்காங்களா? இல்லைல்ல? இல்லை இல்லைல்ல இல்லைன்னா சொல்கிறேன்ல சார். ஓகே மை லார்ட், ஆக்சிடென்ட்னா ஒருத்தர் 2 பேர் உயிர் பிழைக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் இந்த இன்சிடென்ட்டில் ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கலை. ஏன்னா சாட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட்ஸ் a well planned cold blooded conspiracy. உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பிச்சா அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லி பந்தா பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக ஆஜராயிட்டீங்களே, கிரேட். நான் சட்டத்தை ரொம்ப மதிக்கிறவன்.
ஆனால் எனக்கு ஏன் சம்மன் அமிச்சாங்கன்னு தான் தெரியல. குற்றவாளிகளுக்கு நான் எந்த குத்தமும் பண்ணலையே. எந்த குத்தம் பண்ணலையா? எனக்கு தெரியாதுல்ல. நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி அவசரப்படுறீங்களா? குற்றவாளிகளுக்கு மட்டும் சம்மன் அனுப்புறதில்ல, சில சமயம் குற்றத்தை கண்டுபிடிக்கவும் சம்மன் அனுப்புறது உண்டு. Then it's all right. இந்தியன் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் ஆயில் கார்பரேஷனில் 15 இன்ஜினியர்ஸ் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சதியை பற்றி விசாரிக்கத்தான். அது சதி இல்லை, விபத்து. விபத்தா? நீங்கள் அந்த பஸ்ஸில் போனீங்களா? எப்படி விபத்துங்கிறீங்க? நீங்கள் அந்த பஸ்ஸில் போனீங்களா? எப்படி சதிங்கிறீங்க? நான் இப்படி கேள்வி கேட்பேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியல. எப்படி கேட்குறீங்க? இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில தயாராக வச்சுருக்கீங்களே. உண்மையை சொல்கிறதுக்கு சார் ப்ரிப்பரேஷனே. கிரேட். 15 இன்ஜினியர்ஸ் குடும்பத்தோடு செத்துருக்காங்களே, உங்களுக்கு அந்த துக்கம் இல்லையா? என் குடும்பத்தில் உள்ளவங்க செத்தது கூட நான் இவ்வளோ துக்கப்பட்டதில்லை. உங்களை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேக்சினில் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, பார்த்தீங்களா? நான் சேர்மன் ஆனவொன்னே கொடுத்த இன்டர்வியூ. இந்த பாராட்டி நிறைய லெட்டர்ஸ் வந்துச்சு. அப்போ இந்த இன்டர்வியூவில் நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பா அம்மா இல்லை, அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்து படித்தேன், நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக கல்யாணம் கூட செஞ்சுக்காம பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சொல்லியிருக்கேன். இன்ஜினியர் செத்ததுக்கு உங்களுக்கு துக்கம் இல்லையான்னு கேட்டதுக்கு என் குடும்பத்தில் உள்ளவங்க செத்தது கூட இவ்வளவு துக்கப்பட்டது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. குடும்பமே இல்லாத நீங்க எப்படி இந்த பதிலை சொல்றீங்க? இன்ஜினியர் நர்மதா சாகிறதுக்கு முன்னாடி உங்களோட செல்போனில் பேசியிருக்காங்க. என்ன பேசுனாங்க? என்கிட்ட பேசினது உண்மை, ஆனால் அது சாகிறதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு எனக்கு தெரியாது. பின்னாடி பேசியிருக்க முடியாது, முன்னாடி தான் பேசிடணும். என்ன பேசுனாங்க? டூர் போக விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்களா? ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் சொன்னாங்க, ஆனால் நான் கண்டிப்பாக போகணும்னு சொன்னேன். ஏன் கண்டிப்பாக போக சொன்னீங்க? சார், எங்கள் இன்ஜினியர்ஸு கடல்லையே 3 months 4 monthsன்னு ப்ராஜெக்டில் இருப்பாங்க. அந்த டயத்தில் அவங்க ஃபேமிலியை ஏன் கரையை கூட பார்க்க முடியாது. மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மன உளைச்சல். மன உளைச்சல். அதனால ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நடுவில் நாங்களே எங்கள் செலவில் ஃபேமிலியோட ஒரு 10-15 days அனுப்புவோம், டூர் அனுப்புவோம். அப்போ தான் அவங்க வரும்போது ஒரு புத்துணர்ச்சியோடு வருவாங்க. அப்படி தான் அவங்க இந்த டூரையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி அனுப்பி வச்சேன். ஓகே. அந்த பொண்ணு கூட அந்த டூரில் போய் இறந்து போயிட்டாங்கன்னு நினச்சேன். அவங்க ஃபேமிலிக்கு காம்பன்சேஷனாக கூட கொடுத்துட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு அந்த டூரில் போகலைன்னுட்டேன். எப்போ தெரிஞ்சது? அந்த ஃபோட்டோ போட்டு விளம்பரம் கொடுத்தாங்களே, அப்போ தெரிஞ்சது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்களா? இல்லை, பண்ணல. ஏன்? தோணலை, அதான் பண்ணல. நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன், செத்துட்டதா நினச்ச உங்களோட இன்ஜினியர் உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் ஏன் காண்டாக்ட் பண்ணல? அதில் ஆர்வம் கூட ஏன் காட்டல? அதான் சொன்னேனே, தோணலை. உங்கள் ஐபிஎன்சி சார்பாக யாராவது போனாங்களா? நான் யாரையும் அனுப்பி வைக்கல. போனாங்களான்னு கேட்டால் போனாங்க இல்லைன்னு சொல்லணும். நான் யாரையும் அனுப்பி வைக்கலன்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் யாரையும் அனுப்பி வைக்கலன்னு அர்த்தம். மை லார்ட், இவர் இன்ஸ்டிடியூஷனில் அனுப்பி வச்சா போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அதாவது மொத்தமும் இவர் கையில் தான். இவருக்கு தெரியாமல் எதுவும் அந்த இன்ஸ்டிடியூஷனில் நடக்காது. யோர் ஆனர், எஸ், மிஸ்டர் ஜிடி அகர்வாலை 2 நாளைக்கு போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்க நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும். ப்ளீஸ் யோர் ஆனர். That should be possible. That's impossible, Your Honor. இவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, போலீஸ் கஸ்டடியில் வைக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியாச்சு. ஹை கோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில், இன்னும் எந்தெந்த கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிக்கின்னு மொத்தமாக சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி விசாரணை வச்சுக்கலாம்.